ஏற்கனவே இந்த அமைச்சரும் சரி, இன்னைக்கு இது அமைச்சரும் சரி, ஏற்கனவே ஆண்டவன் சரி, இன்னைக்காலும் சரி, எத்தனாயிரம் கோடி 8 லட்சம் கோடி வச்சுக்கிறாங்க. இதான் எவ்வளோ கோயில் நான் நல்லா மேடையில் பேசுவேன், வேற மாதிரி பேசுவேன். எங்கள் தலைவர் சொல்லி என்ன காசு செத்தா கூட 6 அருணாதிகாரி அவுத்து போட்டு தான் போகணும். ஸோ நம்ம கூட தான் கேப்டன் இருக்கார். நல்ல ஒரு ஓட்டு போடு, செயலே சட்டை பிடிச்சிக்க. லஞ்சம் கொடுப்பதும் தவறு, லஞ்சம் வாங்குவதும் தவறு. என் கேப்டன் இருக்குங்க மொபைல்லே முறையிருக்கானுங்க, தப்பான விஷயம் பார்க்குறானுங்க, தப்பான விஷயம் தோணுது, அந்த அந்த போதை போட்டு நான் தப்பாக போகிறானுங்க. இதெல்லாம் யார் காரணம்? ஆள்றவங்க தான் காரணம். டிஎன் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஆவடி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் ஆவடி சங்கர் நான் உங்களுடன். இந்த பதிவை கேளுங்க, மக்கள் மாற்றம் கொண்டாட பாருங்க. நான் கிட்டத்தட்ட தலைவர் கேப்டனோட 30 வருஷமாக பயணிக்கிறேன். ரசிகர் மன்றத்தில் ஒரு 12 வருஷம் ப்ளஸ். அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு நம்ம சின்ன வயசுலேருந்து தீவிர ரசிகர், கேப்டன் ரசிகர், அதில் மாற்ற முடியாது. நாங்களே ஆவடியில் ஒரு ரசிகர் மன்றம் உருவாக்கி அது நிர்வாகத்தை கொண்டாந்து கேப்டன் பேரை வச்சு நாங்கள் இந்த ஆவடி மாநகர மாவட்டத்தில் உருவாகணும். அப்போ அன்றைக்கி ஆவடி நகராட்சி இருந்தது, இன்றைக்கி ஆவடி மாநகர மாவட்டம். முதல்ல நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் மன்றத்துடைய துணை செயலாளர் இருந்தேன். அப்புறம் ரசிகர் மன்ற நகர செயலாளரானேன். அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு நகர செயலாளர், ஆவடி நகர செயலாளரானேன். ஸோ இன்றைக்கி என் தலைவர் எனக்கு ஆவடி மாநகர மாவட்ட கொடுத்துருக்காரு. ஸோ 2011 உள்ளாட்சி அரசு நின்னேன். 2021 ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் நின்னேன். ஸோ இதுதான் என்னுடைய முகவரி. ப்ளஸ் எங்களுடைய என்ன சொல்ல, தேமுதிக கொள்கை என்னன்னா, எங்கள் தலைவருடைய கொள்கை இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்ற தாரக மந்திரத்தின் தானே தலைவர். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் கிட்டத்தட்ட அவர் 79 இனிக்கும் இளமை என்ற படத்தில் அறிமுகம் ஆனாலும் அவருக்கு முகவரி கொடுத்து 5வது படம் தூரத்தேடி மழக்கும் என்ற படம் தான் அவருக்கு முகவரி கொடுத்தது. அடுத்தது 6வது படம் சட்டம் ஒரு இருட்டார், மிக ஹிட்டு கொடுத்த படம். தமிழ்நாடு மக்களும் திரும்பி பார்த்தாங்க, ஆக்ஷன் படம் கொடுத்தாரு. அதுவும் தொடர்ந்து அவருடைய உழைப்பால், அவர் கடின உழைப்பில் படிப்படியாக உயர்ந்து எவ்வளோ பேர் அவர் உதாசனைப்படுத்தினாங்க. அதெல்லாம் மீறி தன் கடின உழைப்பால் ஒரு நடிகராக உயர்ந்து நின்னார். அதே மாதிரி நடிகர் சங்கத்தில் அவருடைய திறமையை காமிச்சு அவர் நல்ல அந்த நடிகர் சங்கத்தினுடைய வேலையை காமிச்சு அந்த அன்னைய சூழ்நிலைக்கு நடிகர் சங்க கடத்தல் இருந்தது. அந்த கடத்தலாம் அடைக்கிறதுக்கு அரும்பாடுபட்டு சக நடிகர்களெலாம் திரட்டி பண்ணி போய் வெளிநாட்டில் நல்ல ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணி கடத்தை அடைச்சிட்டு அப்புறம் ஒரு வைப்பு நிதியாக வச்சார். இதில் என்னன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பித்த பிறகு அவரே என்ன பண்ணார், நான் ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த நடிகர் சங்கத்தில் நல்லா இருக்காது சொல்லிட்டு தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு மற்ற நடிகருக்கு வாய்ப்பு கொடுத்து வெளியே வந்துட்டார். 2005 கட்சி ஆரம்பிச்சில் இருந்து அவர் ஒவ்வொரு படியாக நல்லா தான் நல்லா மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் முழுமையாக கொடுக்கல. ஸோ 2006 சட்டமன்ற தொகுதியில் 234 தொகுதியும் போட்டிட்டார் முரசுச்சந்தில். ஸோ அதில் 8.30% ஓட்டு வாங்கணும், எல்லாரும் தெரியும். அடுத்தது 2009 பாராளுமன்ற தேர்தலையும் சரி தனியாக களம் கண்டோம். ஸோ அதுலேயும் 10.7 ஓட்டு வாங்கணும், மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. என்னன்னா, மக்கள் தன் ஒரு அதாவது 2 கட்சிக்கும் திமுக அதிமுக மாற்றாக தான் எதிர்பார்த்தாங்க. அதை சரியான தரத்தில் கொடுக்கல. அவங்க அன்னைக்கு கொடுத்துருந்தாங்கன்னா தமிழ்நாடுடைய இன்னைக்கு தலையெடுத்து வேற மாதிரி இருந்துருக்கலாம். நான் இருந்தவங்களை குறை சொல்லி விரும்பலை. ஏன்னா எல்லா மக்களும் தெரியும், அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும். ஸோ நாங்கள் என்ன பண்ணணும் தான் வந்தோம். நாங்கள் எங்கள் தலைவர் நடிகராக இருக்கும்போது நிறைய பேருக்கு உதவி பண்ணார். அதை எதுவும் இது எதிர்பார்த்து பண்ணல. ஸோ மக்களுக்கு தன்னோட 10 ரூபா சம்பாரிச்சா 5 ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க எங்கள் தலைவர். அந்த இதெல்லாம் நாங்கள் இன்றைக்கும் பயணிக்கிறோம். அதே வழியில் தான் இன்றைக்கி எங்கள் அண்ணியார், கழக பொதுச் செயலாளர் திருமதி அண்ணியாரை எங்களுக்கு கேப்டன் கார்ட்டை பாதி தான் கொண்டு வர்றாரு. முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு உதவி பண்ணுங்க. அதாவது நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆவடியில் யார்கிட்டையும் ஆவடியில் தமிழ்நாடு ஃபுல்லாக யார்கிட்டையும் போயிட்டு புக் எடுத்து போய் நீட்டி ஆடி பணம் கேட்க மாட்டோம். எங்கள் சொந்த உழைப்பு தான் அன்றைக்கி பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாரும் தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்தா என் கூட பயணிக்கிற எங்கள் ஆவடியில் மாநகராட்சியோட நிர்வாகிகள்லாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் இருந்தது ஆவடி, அப்போ நகராட்சியில் இருந்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச பணியும் செஞ்சேன். ஸோ இன்றைக்கி ஆவடி மாநகர மாவட்டம் நாங்களும் எங்களால் முடிஞ்ச வேலையை செஞ்சு தான் இருக்கோம். பொதுமக்களுக்கு யார்கிட்டையும் கேட்டு வாங்கி பழக்கமே கிடையாது. ஏன்னா
அவர் அப்படி வளர்ந்தவர். அவர் என்ன ரைஸ் மில்லில் அவர் கல்வியில் வந்து 10ஆம் வகுப்பு கூட முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஐயா அழகசாமி ஐயா வந்து சரி அவருடைய நிறுவனத்தை ரைஸ் மில்லில் மதுரையில் வந்து கொடுத்தாங்க. அது திறம்பட செஞ்சார். அங்கேயே வந்து அங்கே ஆரம்பித்தார். எங்கள் தலைவருடைய அரசியல் எங்கே ஆரம்பிச்சுன்னா அங்கே தான் ஆரம்பிச்சுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் அந்த மதுரை ரைஸ் மில்லில் 2 டம்ளர் இருக்குங்கம்மா. இது ஜாதியை ஒழிச்சுது அங்கே தான் எங்கள் தலைவர். நாங்களும் அந்த வழி தான் இருக்கோம். ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டதுன்னா ஏன்னா அன்றைக்கி சொல்லுவாங்க, இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது, நிச்சயமாக கிடையாது, மாறி போச்சு. தேமுதிக உதயமான பிறகு ஒரு தலைவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் 70 கட்சி இருக்குது, இது ஒரு 71 கட்சின்னு சொன்னார் இல்லை. ஆனால் அந்த 2006 ஓட்டு வாங்கினது 2009 ஓட்டு வாங்கின பிறகு அந்த 70 கட்சி இல்லை, 70 ஒதுக்கிட்டு 1ஆவது கட்சி நாங்கள் வந்துட்டோம். கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. நான் 3ஆவது இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அடுத்து 2ஆவது இடத்துக்கு வந்துட்டாங்க. வேற ஒன்று 2ஆவது வந்து லிஸ்ட் வர வேண்டியது தான். ஸோ அவர் உடல்நலம் சரியில்லை, அப்படியே கொஞ்சம் மாறுது. இப்போ இன்னும் அதான் சொல்ல வரேன், கேப்டனுடைய கொள்கை என்னன்னு கேட்க, தேமுதிக கொள்கை கேப்டன் கொள்கை ஒன்று தான். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் முக்கியமானது. தரமான கல்வி, இலவச கல்வி, தரமான குடிநீர், தரமான மருத்துவம், இதெல்லாம் இலவசமாக கொடுக்கணும். ஒரு நாட்டில் மருத்துவம் கல்வியும் இலவசமாக கொடுத்தா அந்த நாடு நல்லா இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. மருத்துவமும் அது கல்வியும் எல்லாமே பணத்தை அடங்கி போச்சு. கொள்ளடிக்கிறானுங்க. உண்மையில என்னைக்கு அதெல்லாம் எங்கள் 2006 இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்தார் 2006 இல்லைங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாரு. ரேஷன் நாங்கள் ஆட்சிக்கு வந்த ரேஷன் பொருள் வந்து வீடு தேடி வேணுனார். சிரிச்சாங்கல்லாம் இன்னைக்கு டெல்லியில், பஞ்சாபில், ஆந்திராலாம் வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால் வந்து படித்த இளைஞர்களும் வேலை கிடைக்கும், படிக்காத மக்களுக்கும் வேலை கிடைக்கும். ஸோ அப்படி வச்சு அதே மாதிரி வந்துன்னா தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டத்துக்கும் ஒரு தொழிற்சாலை, அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பசங்க வந்து அங்கே வேலை செய்யணும். கிராமத்தில் வந்து சென்னை நோக்கி வராங்க எவ்வளோ பேர். அதே அந்த மாவட்டத்தில் அங்கே தொழிற்சாலைன்னா அவன் தொழிற்சாலையும் பார்ப்பான், வேலையும் பார்ப்பான், விவசாயத்தையும் பார்ப்பான். ஸோ அங்கே வேலை இந்த விவசாயம் வந்து ஃபுல்லாக இருக்க முடியாது, கிடைக்காது. ஸோ ஒரு மாதம் 3 மாதத்தில் கிடைக்கும், 6 மாதம் கிடைக்காது. ஸோ அதனால் வேலை இருந்தால் வேலையும் பார்த்துன்னு விவசாயம் நல்லா செழிப்பாக இருந்திருக்கும். அதெல்லாம் அன்றைக்கே யோசனை பண்ணார் எங்கள் தலைவர். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தொழிற்சாலை, அதில் கூட படித்தவனுக்கு ஏற்ற மாதிரி வேலை இருக்குது, படிக்காத வேலை இருக்குன்னு சொன்னார். இது யார் செஞ்சாங்க? செய்ய மாட்டாங்க. செஞ்சால் வந்து மக்கள் வளர்ந்துருவாங்களே. மக்கள் வந்து அப்புறம் நம்ம எப்படி மக்களை முட்டாளாக வச்சுக்கணும். இன்னைக்கு கூட பாருங்கள், தமிழ்நாட்டில் ஃபுல்லாக மது தான், போதை தான். அதாவது பெரியவங்க கடைதான் சரி, சின்ன பசங்க நான் கண் கூட பார்க்குறேன், அடிச்சுக்கிறான பசங்க, போதை, கஞ்சா. இந்த திமுக ஆட்சிக்கு வந்து என்ன இருந்தது எல்லாம் சொல்லலை, இந்த 2.5 வருஷத்தில் அதிகமாகி போச்சு. எங்கே யாராவது பசங்க படித்து அடிச்சுன்னு சொல்கிறானுங்க. 3வது வீடியோ பார்க்குறேன், 2 பசங்க தண்டவாளத்தில் ஊந்து இருக்கிறானுங்க தவறி. ட்ரெயின் வந்து என்ன வருது? இது மிகப்பெரிய இந்த நாட்டுக்கு வந்து மோசமாக எதையோ நோக்கி போயிடுது, ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு நாடு. இதெல்லாம் மாறணும். இல்லைங்க, அரசாங்கம் நினச்சா பண்ணலாங்க, எதுவும் கிடையாது, முடியாதது கிடையாது. எங்கள் தலைவர் சொல்ல முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமாது, முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமாது. ஒரு அரசாங்கம் நினச்சா ரோட்டோரம் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ஏற்கனவே இந்த அமைச்சரும் சரி, இன்றைக்கி இது அமைச்சரும் சரி, ஏற்கனவே ஆண்டவங்க சரி, இன்றைக்காலும் சரி, எத்தனை ஆயிரம் கோடி 8 லட்சம் கோடி வச்சுக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க வச்சுக்கிறாங்க. உனக்கு போதும், உனக்கு அப்புறம் பிள்ளைங்க வச்சுட்டு போவாள்தான், உனக்கு 10 தலைமுறைக்கு வச்சுக்கிறேன். இன்றைக்கி சாப்பாடு இல்லாமல் மக்கள் ரோட்டில் அலைகிறாங்க. பாவம் எவ்வளோ பேர், அவங்களாம் மறுவாழ்வு கொடுக்கலாம். ஏன் அந்த மனசு வர மாட்டேது உங்களுக்கு? எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமாலாம்? எங்கேருந்து அடிச்சு சம்பாரிச்சிக்கிட்டீங்களா? யார் பணம்லாம்? மக்களோட வரி பணம் தானே. அப்போ மக்களை வாழ வைக்க உங்களுக்கு துப்பு கிடையாது. இதான் எவ்வளோ நான் நல்லா மேடையில் பேசுவேன், வேறு மாதிரி பேசுவேன். மக்களை வாழ வைக்க உங்களுக்கு துப்பு கிடையாது. நீங்கள் நினச்சா பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு யங்ஸ்டர் ஃபுல்லாக போதிலே வச்சுக்கணும். அவன் தெளிவாயிடக்கூடாது. தெளிவானா கேள்வி கேட்பான். அவன் வந்து அந்த கல்வித்தை வந்து மாதம் 1000 ரூபா போடுறீங்க, அந்த 1000 வச்சு என்ன பண்ணுறான்? அவன் சினிமாவுக்கு போகிறான், சரக்கு இதான் பண்ணுறான். அது தப்பான வழி தான் போகிறான். அவன் நல்ல கல்வி கொடு, அவன் ஹாஸ்டல் வச்சுக்கிறியா, நல்ல உணவு கொடுறாங்க, தரமான உணவு கொடு, நல்ல பாத்ரூம் வசதி கொடு. எத்தனை ஸ்கூலில் இன்றைக்கி பாத்ரூம் வசதி இருக்கு பாருங்கள். ரொம்ப பெண்கள் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. அதில் முக்கியமான ஒரு வீட்டுக்கும் சரி, ஒரு நாட்டுக்கும் சரி, ஒரு கல்விக்கு சரி, அந்த அடிப்படை அந்த பாத்ரூம் சுத்தமாக இருக்கணுங்க. குழந்தைங்களாம் போக அச்சப்படுது. முதல்ல அதை அங்கே உருவாக்குங்க. நீங்கள் அங்கே கொண்டாடணும். கல்வியில் சின்ன பசங்க உருவாக்கினா தான் நல்ல விஷயத்தை அங்கே உருவாக்கினாலுமே நிச்சயமாக வந்து எல்லாம் மாறும். எல்லாம் மாறும். ஜாதியோ இல்லை என்றாலுங்களை கண்டு படிக்கும் போதே நீ என்ன ஜாதி கேட்குறீங்க?
கல்வியில். ஏன் அதுக்கு அப்படி தூக்கிடுங்க, அப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க? எந்த மதம்? ஏன் இந்தியாவில் இருக்க நான் இந்து மதம் இல்லை முஸ்லீம் மதம் கிறிஸ்டின் மதம் முடிஞ்சு போச்சு, ஜாதி கேட்குறீங்க. அப்போ அங்கே உருவாது இல்லை, இவங்களே தான் பண்ணுறது எல்லாமே தூண்டுது ஆண்டவங்களும் ஆண்டவன் தான். இதெல்லாம் மாறணும். ஜாதியை அங்கேயே ஒழியணும். எங்கே ஒழியணும்? எப்படி எங்கள் கேப்டன் தன்னுடைய 5 வயசுலேருந்து மதுரையில் ஒழிச்சாரோ அங்கே சேர்க்கும் போது எல்கேஜி யூகேஜி சேர்க்கும் போது ஒழிஞ்சிடணும். பண்ண மாட்டாங்க. பண்ணலாம், நினச்சா பண்ணலாம். ஏன்னா 60 வயசுல அரசியல் ஓட்டணுங்க. இது ஒன்று. இந்த மது ஒழிஞ்சாதான் நாடு நல்லா இருக்கும், நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்க. இதையும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் வர பணம் தான் அவங்க வருமானம். இதெல்லாம் நாட்டு ஆனால் பண்ணலாம், எவ்வளோ வழி இருக்குது. ஆனால் இதில் கவர்மெண்ட் வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் தனிப்பட்ட வருமானம் அவங்களுக்கு போகுது. அதுக்காக பண்ண மாட்டாங்க. அது நான் கண் கூட பார்க்குறேன். போலீஸ் அடிக்கிறானுங்க, போலீஸ் இவங்களும் அடிக்கிறானுங்க. எனக்கு கேட்குறேன், மதுக்கடையை நீங்கள் அரசாங்கம் நடத்துகிறீங்க, ரைட், ஓகே. ஆனால் அவன் குடிச்சிட்டு அவன் வீடு 1 கிலோமீட்டர் இருக்குது, 2 கிலோமீட்டர் இருக்குது. அவன் வேறு என்ன பண்ணுவான்? அவன் வண்டியை வீடு தான் போனான். அந்த 1 கிலோமீட்டர் தாண்டி போது அவன் கேஸ் பிடிக்கிறீங்க. புரியுதுங்களா? இது எவ்வளோ கேவலமான விஷயம். நான் கேட்குறேன், ஒன்று கடையை மூடு, கடையில் இருக்கவே வாங்க வரான். இந்த கொரோனாவில் ஒரு 1.5 வருஷமாக இல்லை, எங்கெங்கேயோ கிடச்சதெல்லாம் திருத்தமாக குடிச்சானுங்க, விட்டானுங்கல்ல, அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சுங்க. இது அந்த டைமில் விட்டுருந்தா இன்றைக்கி மது இல்லாமல் தமிழகமாக இருந்திருக்கும், நாடே இருந்திருக்கும். சும்மா அப்படியே கொஞ்சம் செய்யறோன்னா அப்படியே விட்டானுங்க. இன்னும் சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு அப்படி கஷ்டம் தான் இருக்கும் எல்லாமே. ஆனால் அதை அன்றைக்கி ஸ்டாப் பண்ணியிருந்தால் இன்றைக்கி நல்லா இருந்திருக்கும். அதுக்கு பதிலாக எவ்வளோ வேறு தொழில் பொண்ணு, எவ்வளோ ஒரு விஷயம். பசங்களுக்கு படித்து பசங்களுக்கு வேலையை கொடுங்க. வேலையை கொடுத்தா ஏங்க அவனுக்கு கரெக்டாக வேலை கொடுத்தா அவனுக்கு வேறு என்ன போகாதுங்க. புரியுதுங்களா? அவனுக்கு படிச்சுட்டு பசங்க நிறைய பேர் வேலையில் இருக்கானுங்க, மொபைல்லே முழுகி இருக்கானுங்க, தப்பான விஷயம் பார்க்குறானுங்க, தப்பான விஷயம் தோணுது, அந்த அந்த போதை போட்டு நான் தப்பாக போகிறானுங்க. இதெல்லாம் யார் காரணம்? ஆண்டவன் தான் காரணம், ஆண்டவன் தான் காரணம். இதெல்லாம் மாறணும்னா மக்கள் நல்லா கருதி ஒரு நல்ல தலைவராக எங்கள் கேப்டன் இருந்தார். அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக இன்றைக்கி இல்லை என்றைக்கும் மக்கள் பக்கம் தான் இருக்கும். மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருந்தால் தான் நாட்டு மக்கள் நல்லா இருக்க முடியும். அதை என்றைக்கு உருவாக்க போனால் தெரியாது, கேள்விக்குறி தான். அதெல்லாம் மாறணும்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க. மக்கள் அதெல்லாம் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வருத்தப்பட்டு புரியணும் இல்லை, நீ வருத்தப்பட்டுனா புரியணும். நீங்கள் சொல்லுவோம், அப்போ நீங்கள் கவலைப்படுறீங்க. அந்த மனுஷன் எவ்வளோ பண்ணியிருக்காரு. நான் என்ன சொன்னேன், நீங்கள் சொல்கிற கேப்டன்னா கண் கூட பார்த்துருக்கேன். அதாவது யாருமே ஒரு ஒரு அதிகாரம் அடிக்கிறாருன்னா அடுத்த நிமிஷம் அனுப்பிச்சிக்குவார். ஒருத்தன் கேட்குறாங்கன்னா உதவி கேட்குறாங்கன்னா முதல்ல பேச விடுவார். எங்கள் கேப் நிறைய பேர் எங்கள் தலைவெல்லாம் ரூமில் போயிட்டா நின்றுலாம் பேச முடியாது, உட்கார வைப்பார். அதெல்லாம் நான் இப்போ இல்லை, நான் 20 வருஷம் முன்னாடி உட்கார வச்சு பேசுவார். நின்று அவட இல்லை கேப்டன் உட்கார முதல்ல இந்த பணிவு பேச விடுவார், கருத்து கேட்பார். அப்புறம் அந்த கருத்து நல்லது எடுத்துக்குவார், தப்பாக இருந்தால் இப்படி இருக்க மாற்றலாமேன்னுவார். இதுதான் தலைவரோட பண்பு. அப்படி தான் எங்கள் தலைவர் இருந்தார். மற்றவங்களாம் நான் சொல்கிறது கேளுன்னுவாங்க. எங்கள் கேப்டன் அப்படி கிடையாது. எங்களை பேச விட்டு அது நல்ல விஷயம் தான் எடுத்துக்குவார். ஸோ அப்படி பண்ணலாமா, அப்படியா நல்லா இருக்கேன்னுவார். தப்பாக இருந்தால் இது வேணாம், இப்படி பண்ணால் நல்லா இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்குவோம். இதுதான் எங்கள் கேப்டன். இது மாதிரி மனுஷன் எல்லாமே இந்த காலமும் சரி மக்களும் தவறு பண்ணிட்டாங்க தான். இனி அவர் மாதிரி பிறக்க போகிறதும் இல்லை. அவர் தான் முதலும் அவரே, முடிவும் அவரே. மாறணும்னா அவருடைய வாரிசுங்க இருக்காங்க, நிச்சயமாக அவங்கள எதிர்பார்க்க மாட்டாங்க. சொல்லிட்டார் அன்றைக்கி பிரபாகரன் சொன்னார், எங்கள் கேப்டன் எங்கள் அப்பா கனவு என்ன அதை நாங்கள் செய்ய போகிறோம். எங்களுக்கு ஒன்றும் தேவை. அவங்க சொல்ல எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, அவங்களுக்கு என்னவோ தேவைப்படி மக்களுக்கு நாங்கள் செய்யோம் சேவை, அதை நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கோம். மக்கள் காசு பணம் கேட்கல, எதுவும் கேட்கல. அதுக்கு என்ன வேணும்? ஆளணும். நாட்டை ஆண்டா நல்லது செய்யலாம். என் கேப்டன் நாட்டு ஆளாமல் நிறைய கொடுத்துட்டாரு. ஆனால் கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? இல்லை இருந்திருக்கும். எங்கள் தலைவர் சொல்லி என்னையா காசு செத்தா கூட 6-3 அருணாகிரி அவுத்து போட்டு தான் போகணும். ஒன்றுமே இல்லையே. அது மாதிரி நல்ல தலைவருங்க எங்கள் கேப்டன் மாதிரிலாம் சொல்ல நிறைய சொல்லின்னு போகலாம். உண்மையிலே அன்பான தலைவர். உண்மையிலே அவர்லாம் மிஸ் பண்ணது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஆனால் இன்னொரு விஷயமா, அவர் மறைஞ்சாலும் நான் இன்றைக்கி எங்கள் கூட அந்த அன்னைக்கு ஒரு வாரம் 10 நாள் ஃபீலிங் இருந்தது. ஆனால் இப்போ மனசில் அவர் இருக்க மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. நான் காலையில் இருந்து ஒரு கேப்டன் பார்க்குறேன், மொபைலில் ஒன்று கேபிள் பார்ப்பேன், டெய்லி அங்கே போகிறேன். அவர் இல்லாத மாதிரி எங்களுக்கு ஃபீலிங் இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி ஃபீலிங் வந்துச்சு. அந்த உணர்வு எங்களுக்கு கொடுத்தாரு கேப்டன். உண்மையை சொல்கிறேன், ஒரு 10-15 நாள் அந்த அதிகமான ஒரு சோகம் இருந்தது. ஸோ அப்புறம் அவர் பண்ணதெல்லாம், அவர் சொன்ன வாரத்தில் அவர் பேச்செல்லாம் கேட்க ஸோ நம்ம கூட தான் கேப்டன் இருக்கார்.
உண்மையை சொல்லப்போனால் கடந்த 2019 பாராளுமன்ற தொகுதியில் வந்து திமுக தான் வந்து 38 தேர்தல் ஜெயிச்சுது கூட்டணி. 1 அதிமுக வந்தது 39 இங்கே. ஆனால் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லையே. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ மத்திய அரசு ஜாலரி தேவை, நம்ம தமிழ்நாடுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கணும். அதாவது நீங்கள் வந்து அங்கே போய் பூஜாலம் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஒரு வரி கட்டுறோம் தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ எங்களுக்கு தேவை, அது கேளுங்க. அவங்க கேட்டால் நான் கொடுத்தேன்றாங்க, நீ கொடுக்கலன்ற. இது யார் திருட யார் நல்லதுன்னு தெரியல. ஆனால் திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமார் என்றால் பிரச்சாரத்துக்கு கூட சரியாக வரல, எனக்கு நல்லா தெரியும். அன்றைக்கி பொய் சொல்லி எப்படி வந்துட்டாப்ல. ஆனால் 4.5 வருஷம் வரல. ஒரு மாதம் முடியும் பார்த்தேன், ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல. எங்கேயும் பார்த்த மாதிரி இது இருந்தாலும் பார்த்தா அப்புறம் ஜெயக்குமார்ன்றாங்க. உண்மைதாங்க. அதை கூட சொல்கிறான். இருந்தாலும் இந்த ராமர் கோயில் திறந்தாங்கல்ல, ராமர் கோயில் கட்டணது யாரு இன்னைக்கு பிரதமர் யாரு? மன்மோகன் சிங் சொல்கிறாப்புலங்க. அது பேட்டி பார்த்தீங்களா? பாருங்க, இருக்கு பாருங்க. ஒரு எம்பி படிச்சோன்றான், ராமர் கோயிலில் திறந்தவர் வந்து மன்மோகன் சிங் சொல்கிறாப்புல. எவ்வளோ ஒரு எங்க என்ன அப்போ எவ்வளோ நீ அரசியல்வாதி என்ன எம்பி என்ன பண்ணுவோம் மக்களுக்கு பண்ணுவ? நீ அவனுக்குலாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அது தவறாக பண்ணிட்டு நீ சுகமாக அழகாக ஃப்ளைட்டில் போகிறது, அந்த ரூமில் தங்கிறது. உனக்கு இதுமாதிரி பென்ஷன் வரப்போகுது, வாழ்நாள் ஃபுல்லாக பென்ஷன் இருக்குது, டெல்லிக்கு போனால் தங்கலாம், சலுகை இருக்குது உனக்கு, வாழ்நாளும் சலுகை. இதை அனுப்பிப்பானுங்க. நிச்சயமாக வந்து இவன் மாதிரிலாம் வந்து நாட்டுக்கு நல்லா இருக்காது. என்ன இந்த நாங்கள் வந்து யார் தலைமைக்கு போகிறோன்னு 2வது விஷயம். என்ன இன்றைக்கி மோடியை பற்றி நான் சொல்ல முடியாது, ஏன்னா நான் அவங்க கட்சியில் இருக்கோம். என்ன யார் நல்லவன் யாருக்கு நான் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி இது இப்போ சொல்கிறாங்க, இந்த இந்தியா கூட்டணி இருக்காங்கல்ல, அவன் யார் யோகின்னு சொல்ல முடியும்? நான் மோடி நல்லவன் சொல்ல வரல, பிஜேபி நான் சொல்ல வரல, அவங்க அதையே போல. இவங்க யார்? திமுக தமிழ்நாட்டில் ஆண்டவங்க. இந்த அம்மா வெஸ்ட் பெங்கால் இருக்குது, மம்தா பானர்ஜி, அவங்க மேலே குடிச்சாட்டு இருக்குது. என்ன இங்கே எல்லா இதுலேயும் இருக்குது. யாரும் நேர்மையாக கிடையாது. காங்கிரஸ் 60 ஆண்டு நாட்டை ஆண்டாங்கல்ல, என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு அமைச்சரும் கோடி சமைச்சிச்சானுங்க. நாட்டு மக்கள் இன்னும் மக்கள் பிச்சை தான் இருக்கிறாங்க ரோட்டில். ஏன் அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாதா? நீங்கள் மட்டும் சுகமாக வளரீங்கள, பண்ணிடலாம்ல. பண்ண மாட்டானாங்க, அது கூட பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து இப்போ சொல்கிறேன், எங்களுக்கு ஓட்டு போட சொல்ல வரல. மக்கள் சிந்திங்க, நல்லவங்களை ஓட்டு போடுங்க, மனசை ஏற்றிக்கிங்க. ஸோ இவங்க நல்லா பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வீட்டு கேட்டுங்க, எழுதி கூட வாங்கிங்க. இல்லை சட்டையை பிடிச்சி கேளுங்க. ஜெயிச்சுட்டு வரலன்னா நேராக வீட்டு போங்க. சட்டை பிடிச்சி கேப்டன்லாம் அப்படி தான். ஒரு படத்தில் ஏழை ஜாதியின் படத்தில் வந்து அவங்க வசனம் வச்சுருப்பாங்க. அவர் படிச்சுட்டு பெரிய குடிக்கிற பிள்ளை தான். என்ன அந்த படத்தில் கேரக்டர் உடையா இருப்பார். ஆனால் வந்து தான் சொந்த சம்பளத்தில் அவர் நினைப்பார். நிச்சயம் அவர் நிஜ வாழ்க்கையை காமிச்சாங்க. அவங்க அப்பா வந்து பெரிய மதுரையில் ஆள் தான், அதனால சுயமாக வந்தவர் தான். அப்போ வந்து அவர் அப்பா பேரை பயன்படுத்த மாட்டார், படிச்சிருப்பார். ஏன்னா காவல்துறையில் சேர்ந்து போவார். ஒரு எம்எல்ஏ போகும்போது நீ எந்த கட்சியில் இருக்க? எங்கள் கட்சியில் இருக்கியா? எங்கள் கட்சி உறுப்பினராக இருக்கியா? என் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கியா? அப்போ அந்த கேள்வி வரும்போது கேட்பார். அவங்க கட்சியில் அவங்க ஆட்சி இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க, உங்கள் ஆட்சி. அப்போ நாங்கள் எங்கே தான் போகிறது? உன்னை எவன்டா வர சொன்னால்? மாடு ஆம்பளை மாடு மேய்க்க போங்க, பொம்பளை பார்த்து தெய்வம்னு சட்டையை பிடிச்சி அடிச்சு வர ஒரு சட்டசபையிலே. அதாவது எம்எல்ஏ அந்த காட்சி அப்படி அமைஞ்சிருக்கும். மக்கள் அது மாதிரி ஒரு நல்லவனை தேர்ந்தெடுங்க, அவங்கள்ட்ட வாங்குங்க. இதுமாரி பண்ணோம் எங்கள் மக்களுக்கு பண்ணணும். அப்படி இல்லை நேராக போங்க. மக்களை என்றைக்கு திரும்புகிறாங்களோ, ஒரு எம்எல்ஏ ஆகட்டும், ஒரு கவுன்சிலர் ஆகட்டும், ஒரு சேர்மன் ஆகட்டும், ஒரு மேயர் ஆகட்டும், எம்பி ஆகட்டும், தவிர வந்து நேராக போய் கேட்கலாம். நமக்கு ஏங்க தென்னவன் ஒரு திரும்ப படங்க, அதில் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை அடிச்சுப்பார். 5 வச்சுப்பார், 5 கோடி வச்சு கேப்டன். நிச்சயமாக எல்லாம் முக்கியமான விஷயம். ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதியில் நிற்கணும், ஒரு வேட்பாளர் தொகுதி நிற்கணும். அதேமாரி ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு மந்திரியோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு முதலமைச்சர் வந்து பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது. நீ முதலமைச்சர், நீ வந்து மந்திரி போகக்கூடாது. அப்படி நீ வந்து எல்லாரும் பொதுவான ஆள் தானே, அப்படி போகக்கூடாது. நீ போகிறதா டிசைன் பண்ணிட்டு போ, உன் கட்சி தான் நீ ஓட்டி கேட்க போகிற. அது ஒன்று வச்சார், புரியுதா? அதே மாதிரி வந்து படித்தவங்க இல்லை கேட்டுங்க, அவங்களுக்கு கேஸ் இருந்தால் எஃப்ஐஆர் இருக்குல்ல, கண்டிப்பாக சீட்டு கூடாது. அது மாதிரிலாம் நிறைய கொள்கை வச்சுருந்தாருங்க சீட்டு கேப்டனு. அது மாதிரி பண்ணாங்கன்னா அந்த பட்டமும் பாருங்கள், நீங்கள் தென்னவன் அருமையான அரசியல் படம். அது மாதிரி ஒரு அரசியல்வாதி உண்மையாக நேர்மையாக இருந்தாங்கன்னா நாடு நல்லாயிருக்கும், நாட்டு மக்கள் நடப்பாங்க. அது மாறினாதான் எல்லாமே மாறும். எல்லாம் கடவுள் விட்டுக்க, மக்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ கூட சரி, நீங்கள் சுயேட்சை கூட விட்டு போட்டு போங்க, அவன் நல்லா பாருங்கள், தப்படியாதுங்க. எங்கள் கேப்டன் என்ன சொன்னார், எந்த ஒரு தலைவரும் இல்லாமல் அது
ஒரு ஒரு நடிகர் சங்க தலைவராக இருந்து ஒரு கட்சி தலைவராகி ஒரு எம்எல்ஏ ஆகி எதிர்கட்சி தலைவரான பிறகு ஒரு கோயிலில் போய் சபதம் போகிறாருங்க. நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், என் கட்சி கொடுக்க மாட்டாங்க, எனக்கு ஓட்டு போட்டால் நான் நல்லது செய்வேன், சத்தியம் பண்ணார். கோயிலில் போயிட்டு என்ன பண்ணுவாங்களா? ஓட்டு போனால் வாங்கக்கூடாது. அவர் கொள்கை அதுதாங்க. நீ இன்னைக்கு 500 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டால் அவன் குண்டான் கொடுப்பான், குப்பை கொடுப்பான், முக்குச்சி கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். அப்புறம் அவன் கேள்வி கேட்க முடியாத. நல்லவனு ஓட்டு போடு, செயலே பிடிச்சி சட்டை பிடிச்சிக்கேன், தப்பு கிடையாது. அவர் கொள்கையாக தான், பணம் கூட தான். அவருடைய என்ன லட்சியமே அதுதான். ஆனால் மக்கள் இதை சொல்கிறாங்க, இல்லைங்க பணம் கொடுத்து ஆட்சி இல்லைங்க, நீ என்ன வேணால் திருட்டு வேணும் பண்ணு, முள்ள மாதிரி பண்ணு. அந்த லாஸ்ட்டில் மக்கள்கிட்ட ஒரு 500 1000 கொடுத்தா எங்கள் வீட்டில் 10 ஓட்டு இருக்குதுங்க, எவ்வளோ தருவீங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு அவங்களோட கோவப்படுறதா சிரிக்குதுன்னு தெரியல. அப்படியே கேட்குறாங்க. என்ன பண்ணது மக்கள் தெரியுமா? 10 ஓட்டு வச்சிங்களேன், அந்த கட்சி 5000 தருது, இந்த கட்சி 5000 வாங்கிக்கிறாங்க. அது ஒரு கட்சி ஒரு ஓட்டுக்கு 500 ஒரு கட்சி 1000 கொடுக்கும். 1000 கொடுத்த கட்சிக்கு 5 ஓட்டு, 500 கொடுத்து 3 ஓட்டு, இன்னொருத்துக்கு 1 ஓட்டு பிரிச்சு போடுதுங்க. தெளிவாக இருக்குதுங்க. இது தெளிவு இல்லை, முட்டாள்தானே இதெல்லாம். அவன் நினச்சி தெளிவு நினச்சிட்டாங்க. 5 வருஷம் அதுக்கப்புறம் அவன் என்னன்னா சாதாரண ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா குடிச்சு ஆயிடுறாங்க. எப்படி ஆக முடியும்? ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா குடிச்சு ஆயிடுறாங்க, எப்படி ஆக முடியும்? எப்படி அப்போ கோல் தான் சம்பாதிக்கிறான்? இதெல்லாம் மாறணும்னா மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் நினச்சா மாற்றம் உண்டு, நல்லவங்கிட்ட கொள்ளலாம். அவள் தான் இது. இல்லைன்னா வேற இனி யாரும் திருத்த தேவையில்ல, அவங்க தான் திருத்தணும். வருங்கால யங்ஸ்டருங்க, நீங்கள் நல்லா படிச்சுட்டாங்க பசங்களாம். அதான் சொல்கிறேங்க, அவங்க மங்கி வைக்கிறாங்க, அந்த போதையிலே கொண்டு போகிறாங்க அவங்கள. அவங்க தெளிவான பசங்க வந்தாங்கன்னா மொபைலில் நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும், கெடுத்து திட்டம் போட்டுக்கணும். எடுத்துகிட்டு யாருன்னு பார்க்கணும், இன்றைக்கி இவங்க பண்ணுவாங்களாம் பார்க்கணும். அவங்க வாய்ப்பு பசங்களாம் இன்றைக்கி நல்ல நிலைமையில் நல்ல ஒரு எடுத்து தேர்ந்தெடுக்கணும். ஆண்டவங்க ஆளும் கிடையாது, புதுசாக கூட மட்டும் அவங்க வாய்ப்பு கொடுத்து எல்லாம் ஒரு முன்னாடி சொல்கிறேன், ஒரு புரட்சி வச்சுக்கிங்கன்னா பசங்க குரூப்பில் தன்மாட ஃபுல்லாக எல்லாம் ஒரு டீம் உருவாக்கி இவங்களுக்கு பண்ணலான்னு பண்ணி இறங்கிட்டாங்கன்னா ஒரு நினச்சா பசங்க நினச்சா பண்ணலாம். இப்போ மொபைல் இருக்க உலகம் ஃபுல்லாக ஷேர் பண்ணி போயிடணும். அது மாதிரி பசங்க இவங்க தான் நமக்கு நல்லது பண்ணான்னு நினச்சி ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த கட்சி செய்யலைன்னா அந்த கட்சி தலைமையே போயிடலாம், தப்பே கிடையாது. அதனால் உங்களை நம்பி நான் ஓட்டு போட்டோம். மக்களுக்கு நல்லது செய்யுங்க, ஊர் மக்களுக்கு நல்லது செய்யுங்க, கல்வியை கொடுங்க, மருத்துவத்தை கொடுங்க, நல்ல குடிநீர் கொடுங்க, தலைமை கேட்கலாம், சந்தேகமே இல்லை. என் கேபினுடைய லட்சியமே ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று முக்கியமான விஷயம், லஞ்சம் கொடுப்பதும் தவறு, லஞ்சம் வாங்குவதும் தவறு. என் கேபினட் கொள்கை இல்லை. அவரை பற்றி 2 வாரம் சொல்லிடுறேன். அரசு இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணா வரலாம், அது மாற்றமே கிடையாது. ஆனால் அவர் இந்த தேர்தல் நிற்கலை, புறக்கணிச்சிட்டாரு. 2026 சொல்கிறாரு. அவர் நிற்கட்டும், மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். மக்கள் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தப்போ தான் அவர் எப்படின்னு சொல்ல முடியும். இல்லை இப்போ சொல்ல முடியாதுல்ல, அவர் சொல்ல முடியாது. இப்போ நடிகராக இருக்கார், மாசு நடிகராக இருக்கலாம். ஆனால் அரசியல் வேறு. ஒரு கமல் வந்தாப்புல, நீங்கள் நிலைமை தெரியும் உங்களுக்கு, எல்லாம் தெரியும். ஆனால் சொல்கிறேங்க, புரட்சித் தலைவர் நடிகர் எம்ஜிஆர் அப்புறம் அரசியல் ஜொலிச்சது கேட்மெண்ட் தாங்க. எதிர்கட்சியும் வந்தாருங்க. இது வேற யாரும் வர முடியாது, நான் சொல்கிறேன். ஆனால் முதலமைச்சர் ஆக வேண்டியது அவர் காலம் உடல் சில சரியில்லை, அவர் சில துரோகம் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அவர் உடல் ஆரோக்கியமாக இருந்தாருன்னா இன்னைக்கு ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, எனக்கு ஏன் பணம், என் மக்களுக்கு நான் சம்பாதிச்சேன் சினிமாவில் நான் கொடுக்குறேன், அரசியல் சம்பாதிக்க வர வேண்டிய அவசியமே இல்லைன்றார். எனக்கு எல்லாமே இருக்குது. அவர் நினச்சிருந்தா அவர் கட்சியுடைய விரும்பிய நலமுரிமையாக இருந்தார். அப்பயே அந்த கட்சிக்கு போயிருந்தா அப்பயே ஒரு எம்பிஏ மினிஸ்டர் ஆகிட்டு போயிட்டு இருக்கலாம். இவங்க 2 பேரும் சரியில்லைன்னா அவர் கோவம் வந்தார். நல்ல மக்கள் ஆதரவு கொடுத்துருக்கணும். அவர் மாதிரி போல்டாக வர முடியாது, இனிமேல் அவருமே போல்டாக வர முடியாது. அன்றைக்கி ஆளுமை உள்ள கருணாநிதியும் ஜெயலலிதா இருக்கும்போதே அரசியல் வந்துடுறாரு. கேள்வி கேட்டார், 2 பேருமே கேள்வி கேட்டார். யாருக்கும் படிச்சு போய் நிற்கல. அன்றைக்கி 2011 ஏன் கூட்டணி வச்சாருன்னா, ஸோ அன்றைக்கி ஆண்ட திமுக அரசு ரொம்ப அராஜகம்னு சொல்கிறேன். எங்களை நாங்கள் பாதிச்சுக்கிறோம், மக்கள் பாதிச்சுக்கிறாங்க. அவருடைய கோவ வழிபாடு தான் இந்த ஆட்சி அகற்றுன்னு தான் கூட்டணி வச்சார். இல்லைன்னா அன்றைக்கே தனியாக இருந்தார், அன்றைக்கி தேமுதிக நிலைமை வந்துருது. உண்மைதான், நிறைய பேர். ஸோ அன்றைக்கி அவருடைய கோபம் அதில் இருந்தது. அந்த கோபத்தை விளிம்பாடு தான் கூட்டணி வச்சார். ஸோ கூட்டணி வச்சு கூட கொஞ்சம் அது என்ன சொல்லுதுன்னா, அப்பயும் கோபம் அவங்க மேலே ஆளுங்கட்சி மேலே, மக்களுக்கு மேலே எழுதிட்டாங்களே, பஸ் வெளியே எழுதிட்டாங்களே, பால் வெளியே எழுதி கோவப்பட்டார். அவருக்காக கோவப்படலையே. கேப்டன் நினச்சிருந்தா அன்னைக்கு பச்சையாக சொல்கிறேன், அந்த அம்மா ஜாலரா அடிச்சிருந்தா இன்றைக்கி முதலமைச்சர் தான் அந்த அம்மாவை காமிச்சு போய்ட்டுருக்கோம். அவருக்கு அது மாதிரி இப்படி எப்பவுமே அவர் கொடுத்தா பழக்கம், வாங்கி பழக்கமே இல்லை. அதுதான் அவர் தொண்டராக பெருமை தான். நாங்கள் இதுக்கு மேலே என்ன வேணும்?
அவர்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க, பிழைக்க தெரிய ஆளுன்னுவாங்க. பரவாயில்ல, பிழைக்க தெரிய ஆளான்ட்டு போகிறோம். ஆனால் எங்கள் கேப்டன் ஒரு அங்கீகாரம். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் நீங்கள் பெருமை சொல்ல, போலீஸ் ஸ்டேஷனோ தாலுக்கா ஆஃபீஸ் நகராட்சி போனாலும் சரி, நாங்கள் வந்து கரெக்டாக கேட்போம். அதாவது தப்புன்னு கேட்போம், ரைட்னா ரைட் கேட்போம். எனக்கு கொடுக்க வேண்டிய வேலை செஞ்சு முடிச்சு கொடுங்க. அதனால் நல்லது தான் நாங்கள் வருவோம். தப்பானவனுக்கு வர மாட்டோம். திருட்டு பையனுக்கு முன்ன மாதிரிலாம் போக மாட்டோம். நியாயமானதான் போவோம். நாங்கள் எங்கள் கட்சி அப்படி தான். ஒரு சில பேர் அங்கேயே ஒருத்தன் சொல்ல முடியாது. ஆனால் தேமுதிக கேப்டனை விரும்பினவங்க எல்லாம் நல்லவன் தான். ஆனால் இனி வருங்காலம் மக்கள் இந்த யங்ஸ்டர்ல மக்கள் பொண்ணுங்க சொல்ல நிகராக இருக்காங்க. 2 பேரும் சரி, ஆண் பெண்லாம் அங்கே கிடையாது. 2 பேரும் நல்லா படிச்சுக்கிறாங்க, நல்ல திறமையாக இருக்காங்க. யாரையும் பேச முடியாது. ஆண் பையன் படிச்சா பெண் பிள்ளை அதிகமாக நல்லா படிக்குதுங்க. ஆனால் அந்த புத்தி சில வயசில் வந்து மாறும். அதை கொஞ்சம் உஷாராக இருந்துட்டாங்கன்னா அவங்க டாப்பாகிடுவாங்க. 2 பேருமே சரி, இல்லை யாரும் பாகுபாடு கிடையாது. அவங்க நல்ல ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா வருங்காலம் நல்ல நாடு நல்லா இருக்கும். அதுதான் கேப்டன் வழியே நல்லது செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லது நடக்கும். டிஎன் ஹெட்லைன் சேனலுக்கு, யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.